ஷார்ட்ஸ் வீடியோ பதிவோடைய கண்டினியூவேஷன் தான். அதில் வந்து இதை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லலான்னு பார்த்தேன், ஆனால் சொல்ல டைம் இல்லை. ஸோ இந்த வீடியோவில் சொல்கிறேன் நான். இந்த காந்தாரி மிளகாய்க்கு இன்னொரு பெயர் வந்து பார்த்திங்கன்னா பேட் சைட் சில்லின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ரொம்ப சிறுசாக இருக்கிறதுனால, தூரத்துலேருந்து பார்க்குறதுக்கு பறவைகளுடைய கண்கள் போல் இருக்கிறதுனால அந்த பெயர் வந்திருக்கு. இந்த பேட் சைட் சில்லி வந்து பார்த்திங்கன்னா எண்ணற்ற ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கொண்டு இருக்குது. அதே போல் ஈல்டுமே ஜாஸ்தி கொடுக்கக்கூடியது வென் கம்பேர்ட் டு நார்மல் சில்லி. இந்த மிளகாய் பாருங்கள், இந்த செடியை பாருங்கள் எப்படி இருக்குது, எவ்வளோ காய்ச்சி கிடக்கு, கொத்து கொத்தாக காய்ச்சி கிடக்குது. அதுவும் தாங்க முடியாத அளவுக்கு, செடியே தாங்க முடியாத அளவுக்கு சாஞ்சிடுற அளவுக்கு காய்ச்சி கிடக்குது. ஒரு மழை வந்தால் கூட அப்படியே படுத்துரும் போல் அந்த அளவுக்கு காய்ச்சி கிடக்குது. பாருங்கள் எவ்வளோ காய்கள் இருக்குது பாருங்கள். நானே ஆச்சரியப்பட்டுட்டேன். இது மட்டும்ன்றதில்ல, ஏற்கனவே சொன்னால் அந்த 2 வெரைட்டியும் இதுக்கு கொஞ்சம் வென் கம்பேர் டு ஹீல்டு கம்மியாக இருக்குமே தவிர அதுவுமே கிளஸ்டராக காய்க்கக்கூடிய வெரைட்டி தான். இது பாருங்கள், காய் சிறுசாக இருந்தாலும் ஒரே ஒரு கிளையில், நான் கையில் பிடிச்சிட்டு இருக்கிற கிளையில் எவ்வளோ காய் இருக்குன்றது பாருங்கள். இந்த ஒரு கிளையில் 4 கிளை விரிஞ்சிருக்கு. 4 கிளையிலையுமே பாருங்கள் காய் தனியாக. இத்தனைக்கும் இது 1 இயர் ஆன செடி, என் அவசரத்துக்கும் மேலே இருக்குது. இது பாருங்கள் டொபாஸ்கோ பெப்பர், இது எந்த அளவுக்கு காய்ச்சிருக்கு பாருங்கள். இது சிங்கிளாக தான் வரும், கொஞ்சம் தூரமாக வரும். ஆனால் வந்து பாருங்கள், இதுவுமே வந்து குறைவில்லாத காய்ச்சிருக்கு. இந்த மாதிரியான செடிகள், விதைகள் உங்களுக்கு யாருக்கான தேவைப்பட்டுச்சுன்னா என்னுடைய நம்பர் 6379315144 நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு கொரியரில் ஷிப் பண்ணுவோம் என்னுடைய சீட்ஸ் எல்லாம். அதே போல் இது 2 இயர் ஆன செடி. இது பாருங்கள், எப்படியும் வந்து ஒரு 3 to 4 ஃபீட்டு ஏரியாவை கவர் பண்ணிகிட்ருக்குது ஃபுல்லாகவுமே. வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஈல்டுமே நிறைய கொடுத்துருக்கு. இந்த மாதிரியான வெரைட்டிஸ் செடிகள் 1-2 நம்ம வீட்டுக்கு தேவையான இடத்துல நட்டு விட்டோம்னா கூட நம்மளுக்கு தேவையான அளவுக்கு மிளகாய்க்கு நம்ம கடைக்கு போகாமல் நம்ம வீட்டிலேருந்தே எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு வீட்டிலேருந்தே எடுத்துக்கலாம். அதே போல் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேரளாவில் இந்த கிழங்கு வந்து மரவள்ளி கிழங்கு, குச்சி கிழங்கை வந்து அவிச்சு சாப்பிட்றதுக்கு அதுக்கு தொட்டுக்கிட்டு சைடிஷாக இந்த காந்தாரி மிளகாவை யூஸ் பண்ணுறாங்க. அந்த ரெசிப்பியும் கூடிய விரைவில் நான் கொடுக்க பார்க்குறேன் நான் சேனல் நேயர்களுக்கு. அண்டு வந்து பார்த்திங்கனாக்கா இதில் கேப்சிசின் அதிகம் நிறைஞ்சிருக்கிறதுனால இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம சுளுக்கு பிடிச்சிட்டா சுளுக்கு பேண்டேஜ் வாங்க போவோம், அதுலேயுமே இதை சேர்க்குறாங்க அந்த கேப்சிசின்ற பொருளை.